Hello guys. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் அண்ட் ரீட் பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டையராக அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் திஸ் நான் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். சிஎல்எஸ் கொடுத்துட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக என்ன டிபியில் இருக்கேன்றது தெரியணும் அப்படின்னா நம்ம டிபி கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட்டாக நான் வந்து ஹாஸ்பிட்டல்ன்ற டிபியில் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ன்ற டிபியில் என்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. கலெக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன கலெக்ஷன் இருக்குன்றது எனக்கு வரும். ஸோ என்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ற கலெக்ஷன் இருக்குது. ஸோ பேஷண்ட்ன்ற கலெக்ஷனுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா db.patient.find, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம எல்லா டேட்டாவும் என்டையர் டேட்டாவை ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்டையர் டேட்டாவோட அதாவது என்டையர் கலெக்ஷனில் இருக்க டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ இதில் நான் வந்து 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்டேட் 1 அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்டேட் மெனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் 1. ஸோ இந்த அப்டேட் 1 என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் டாக்குமெண்ட், அதாவது ஒரு கலெக்ஷனில் இருக்க ஒரே ஒரு, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ராஜ் எடுத்துப்போம். ஸோ இந்த ராஜோட டாக்குமெண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து அப்டேட் 1 யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த என்டையர் டாக்குமெண்ட்டில் இருக்க டேட்டாவையுமே ஏதாவது ஒரு காமனான வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ என்டையர் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் மெனி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க, ஏதாவது ஒரே ஒரு டாக்குமெண்ட், அதாவது இப்போ 32க்கு பதிலாக நான் 34 போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதுக்கு பதில் இதுன்ற கொடுக்குறப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்ன்றது ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அப்டேட்டில் நம்ம அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, புஷ் பாப்பு, அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ், அதாவது நிறைய அரே எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸுக்கும் தகுந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ், பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் டீட்டெயிலாக போடுறேன். அண்ட் இப்போது கம் டு த பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் செட்டுன்ற ஃபுல்லாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா செட்டுன்ற ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் 1 சொல்கிறேன் உங்களுக்கு. db.patient.update 1 கொடுக்குறேன். ஸோ இந்த அப்டேட் 1 கொடுத்துட்டு இதில் நான் என்ன டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு பாருங்கள். நான் நேம் கொடுத்துக்கிறேன், நேம் ராஜ். ஓகே, நேம் வந்து ராஜ் கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம், கமா. ஸோ இப்போ ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டாலர் சிம்பிள் செட் கோலன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிற டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன், நேம் ராஜன்னு கொடுக்குறேன், JAN. ஓகே, அண்ட் கமா ஏஜ் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25 இருக்கு இல்லையா, நம்ம இப்போ 26 கொடுக்கலாம். ஓகே, ஸோ சிட்டி வந்து நமக்கு என்ன இருக்குது, டி நகர்னு இருக்கு இல்லையா, நம்ம வந்து சிட்டி வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா சேலம்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ சேலம்னு கொடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தோன்னா கோலன் கொடுத்துட்டேன். ஓகே, செமிகோலன் பதிலாக கோலன் கொடுத்துட்டேன், சாரி, நான் செமிகோலன் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் 2 வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணது எனக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் மேட்ச்டு கவுண்ட் வந்து 1 அண்ட் மாடிஃபைட் கவுண்ட் 1, அதாவது எனக்கு ஒரு கவுண்ட்டை மேட்ச் பண்ணி அதை எனக்கு மாடிஃபை பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே நான் என்ன பார்க்க போகிறேன்னா find 1, ஏதாவது ஒரு கீயை மட்டும் நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு find 1 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். patient.find 1 கொடுக்கலாம். find 1 கொடுத்துட்டு உள்ள நான் கீ கொடுக்குறேன், நேம்
ராஜன் கொடுக்குறேன். ஓகே, இந்த கீயை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வியூ பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, எனக்கு ராஜன்ற வந்துச்சு. ஸோ முன்னாள் ராஜுக்கு வந்து என்ன இருந்துச்சு, டி நகர் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன வந்துச்சு, சேலம் வந்துச்சு. இப்போ டிபி டாட் patient dot find. ஓகே, patient dot find கொடுத்தோன்னா நமக்கு என்டையர் டாக்குமெண்ட் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேற எந்த டாக்குமெண்ட்டும் எனக்கு மாடிஃபை ஆகலை. நான் கொடுத்த இந்த ராஜன்ற டாக்குமெண்ட் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கு, மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ சேம் இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம், அப்டேட் மெனி கொடுக்க போகிறோம். டிபி டாட் patient டாட் அப்டேட் மெனி. ஸோ ப்ராக்கெட்குள்ள சிட்டி, அஃப்கோர்ஸ் நமக்கு சிட்டி தான் காமனாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம சிட்டி கொடுத்துக்கலாம். சிட்டியில் சேலம், சேலம் எங்கெங்கே இருக்குது, 1 and 2 3 சேலம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு வந்து சேலம் என்ன பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டாலர் சிம்பிள் செட் செட் கொடுத்தாச்சு. செட் கொடுத்த பிறகு நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதுக்கு பதிலாக வேற ஒரு கீ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், சிட்டி சிட்டி கொடுத்துட்டு சேலம்க்கு பதிலாக நான் மதுரை கொடுக்குறேன். சேலம் பதிலாக நான் மதுரை கொடுக்குறேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, sorry again I made a spelling mistake, sorry guys, again and again I was making a spelling mistakes. Okay ஓகே, எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபைன் கவுண்ட் வந்து 3 வந்திருக்கு அண்ட் மாடிஃபைட் கவுண்ட்டும் சாரி ஃபைன் கவுண்ட் 2 வந்திருக்கு, மாடிஃபைட் கவுண்ட்டும் எனக்கு 2 வந்திருக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலம்னு இருந்த எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மதுரைன்றது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அதாவது அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் சொல்ல போகிறேன். டிபி டாட் patient dot replace 1. நான் ஏதாவது ஒரு டேட்டாவை தான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நேம் வச்சுக்கலாம். நேம் வந்து நிஷான் இருக்கு இல்லையா, நிஷான்ற நேம் எடுத்துக்கிறேன். நிஷா. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நிஷான்றதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இதோட ரீப்ளேஸ்மெண்ட் என்னவோ அதை நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், நிஷனை ரீப்ளேஸ் பண்ணலாம். நேம் வந்துட்டு நான் என்ன மாற்றிக்கிறேன், நிஷ்ன்னு மாற்றிக்கிறேன். நிஷ் கமா ஏஜ், என்டையர் டாக்குமெண்ட்டும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஏஜ் வந்து 40 கொடுக்குறேன். அடுத்து சிட்டி, சிட்டி வந்து டி நகர் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேட்ச்டு கவுண்ட் 1, ரீப்ளேஸ் கவுண்டர் 1 வந்திருக்கு. நம்ம இப்போ ஃபைன் பண்ணதை பார்க்கலாம். ஸோ நிஷான்றது எனக்கு என்ன மாறிடுச்சு, நிஷன்னு மாறிடுச்சு. ஏஜ் அதே 40 தான், டி நகர் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஒரு நேமுக்கு பதில் இன்னொரு பேரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இது வந்து அப்டேட் 1 மாதிரி தான் நமக்கு. ஓகே, இதுக்கு பதில் அது கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ வந்து நான் இப்போ 3 ஆப்ரேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்டேட் 1, அப்டேட் மினி அண்ட் ரீப்ளேஸ் 1. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னா பிங்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டெலிட்டை பற்றி என்டையராக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், தேங்க்யூ.